கோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து என்னோட வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூட அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொன்று வரும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்கு போய் கோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கோஸ்டே பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து நம்ம மேஜிக் பண்ணணும். மேஜிக் பண்ணுறதுக்கு நூலை இந்த மாதிரி 2 வாட்டி சுற்றிட்டு நீரில் ஃபஸ்ட்டு நூலுக்கு உள்ள பின்னாடி விட்டு செகண்ட் நூலை வெளியே இருக்கும். அப்புறமா செயின் 3 1 2 3 இந்த ரிங்குக்குள்ளே இப்போ வந்து டோட்டல் வந்து 12 டபுள் க்ரோஷே பண்ணணும். நம்ம வந்து செயின் 3 1 டபுள் க்ரோஷே கால்குலேட் பண்ணணும். ஸோ டோட்டல் வந்து 12 டபுள் க்ரோஷே பண்ணணும். நான் வந்து 12 டபுள் க்ரோஷே ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். 11 டபுள் க்ரோஷே 1 செயின் 3 டோட்டல் 12 டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த நூலை பிடிச்சி நல்லா இழுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செயின் 3 பண்ணியிருப்போம், அதில் 3rd செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். அப்போ வந்து செயின் 3 1 2 3 இந்த ஸ்டிச் ஃபுல்லாகவே செயின் 3 வந்து நம்ம 1 டபுள் க்ரோஷே கால்குலேட் பண்ணணும். சேம் ஸ்டிச்சில் 1 டபுள் க்ரோஷே. அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. நீரில் நூலை சுற்றணும். ஸ்டிச் வழியாக நீரில் இன்சர்ட் பண்ணி நீரில் இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப் வழியாக நூல் வழி எடுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த 2 லூப் வழியாக நூல் வழி எடுக்கணும். சேம் ஸ்டிச்சில் இன்னொரு டபுள் க்ரோஷே. அதே மாதிரி நூலை சுற்றி சேம் ஸ்டிச்சில் நீரில் இன்சர்ட் பண்ணி நூலை வழி எடுத்து ஃபஸ்ட் 2 லூப் வழியாக எடுக்கணும், அடுத்த 2 லூப் எடுக்கணும். மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 டபுள் க்ரோஷே பண்ணணும். நான் அந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து செகண்ட் ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டேன். டோட்டல் வந்து 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். இதுமாதிரி செயின் 3 பண்ணியிருப்போம், அதில் வந்து 3rd செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இப்போ தேர்ட் ரவுண்ட் பண்ணுறதுக்கு செயின் 1 சேம் ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே நீடில் இன்சர்ட் பண்ணி நூலை வெளியே எடுத்து 2 லூப் மூலியம் நூல் வெளியே எடுக்கணும். அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. One, 2. அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே. 1 2. இந்த பேட்டர்னை இந்த ஸ்டிச் ஃபுல்லாகவே நம்ம ரிப்பீட் பண்ணணும். அடுத்து 1 சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே. இப்படியே இந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகும். சிங்கிள் க்ரோஷே, அடுத்த 2 ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே. நம்ம இதை பேட்டர்னை இப்படியே ரிப்பீட் பண்ணணும். நான் இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து தேர்ட் ரவுண்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருப்போம்ல, செயின் 1ல் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருப்போம்ல, அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். வந்து டோட்டல் வந்து 40 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ வந்து ஃபோர்த் ரவுண்ட் பண்ணுறதுக்கு செயின் 1 சேம் ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷே. நம்ம இது மாதிரி 8 பெட்டல்ஸ் பண்ணணும்.
இதுதான் அப்படியே ரிப்பீட் பண்ணணும். சிங்கிள் crochet, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் crochet, அடுத்த 2 ஸ்டிச்லேயும் 2 டபுள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் crochet, 1 சிங்கிள் crochet. இந்த மாதிரி நம்ம இந்த ஃபுல் 8 பண்ணணும், ஃபுல் ரவுண்ட் பண்ணணும். நான் அந்த 8 பெட்டல்ஸும் ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து 4th ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet பண்ணியிருப்போம், அதில் வந்து ஸ்டெப் ஸ்டிச் பண்ணணும். டோட்டல் வந்து 56 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ வந்து 5th ரவுண்ட் பண்ணுறதுக்கு செயின் 1, சேம் ஸ்டிச்சில் 1 சிங்கிள் crochet, அடுத்த 2 ஸ்டிச்சில் ஒவ்வொரு டபுள் crochet பண்ணணும். 1 டபுள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் crochet, சேம் ஸ்டிச்சில் 2 டபுள் crochet பண்ணணும். 1 2, அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் சிங்கிள் crochet. இது வந்து ஒரு பெட்டல். இந்த பெட்டலில் வந்து சிங்கிள் crochet, அடுத்த 2 ஸ்டிச்சில் ஒவ்வொரு டபுள் crochet பண்ணணும். அடுத்த 2 ஸ்டிச்சில் 2 டபுள் crochet பண்ணணும். அடுத்த 2 ஸ்டிச்சில் ஒவ்வொரு டபுள் crochet பண்ணணும், சிங்கிள் crochet. நம்ம சிங்கிள் crochet பண்ண ஸ்டிச்சில் சிங்கிள் crochet தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணணும். மொத்தம் டோட்டல் 8 பெட்டல்ஸ். அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் 2 டபுள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் 1 டபுள் crochet, அடுத்த ஸ்டிச்சில் சிங்கிள் crochet. நான் வந்து இந்த 8 பெட்டல்ஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து 5th ரவுண்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு சிங்கிள் crochetல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணலாம். டோட்டல் வந்து 72 ஸ்டிச்சஸ் இருக்கும். செயின் ஒன்று போட்டுக்கிட்டு நம்ம கட் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த நூலை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த ஃப்ளவர் கோஸ்ட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.